ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷம் பாரதி விலாக். இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயை சாம்பாரில் போடுவோம், காரக்குழம்புல போடுவோம், இல்லைனா பொரிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு முருங்கைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் கறிக்கு நான் வந்து 4 முருங்கைக்காய் போல் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு பூண்டை நல்லா உரிச்சு சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பாதி வதங்கினதும் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வச்சிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் போல் கார மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருக்க அதையும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். நான் இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்க செய்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க, வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா முருங்கைக்காய் வேகாது. இப்போ அந்த புளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே வேகட்டும். அவ்வளோதான், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா முருங்கைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் கறி. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் அதிகமாக இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.